எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல வந்து நம்ம ராகி மாவுல வந்து நம்ம அல்வா பண்ண போறோம். கேவுரு மாவு, ராகி மாவு எல்லாம் ஒன்றுதானுங்களே. இந்த மாதிரி ஒரு கப்பு நான் கேவுரு மாவு எடுத்துக்கிறேன். அதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு அடி அடிச்சிட்டா நல்லா ஊறணும். இது பாருங்க, ஒரு கப்பு கேவுரு மாவுக்கு நம்ம 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். 1.5 கப்பு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நல்லா ஊறணும். 1/2 hour ஊற வச்சிருங்க. பாருங்க, மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இது வந்து நல்லா ஊறட்டுங்க. மிக்சி பாருங்க, ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு வெல்லம் இதில் போட்டுக்கோங்க. பாருங்க, 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாவு வந்து கரையட்டும். பாருங்க, இந்த மாதிரி ஃபில்டரில் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தேங்காய் ராகி பால் இது வந்து பாருங்க, பாவு வெல்லம் கரைஞ்சிருச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இல்லாமல் பால் மட்டும் பாருங்க, எடுத்து எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ராகி பால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு கடாய் வச்சுக்கினா வெள்ளை பாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. மண் இருக்கும், ஃபில்டர் பண்ணி ஒரு கொதி வரணும். பாருங்க, நல்லா பொங்குது. வெள்ளம் பாவு பொங்குது நல்லா. பால் எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிட்டு ஊற்றிக்கணும். நல்லா கலக்கிட்டு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா இதை கைவிடாமல் நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும். இது கெட்டியாகிடும். பாருங்க, நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. ராகி மாவு அல்வா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நம்ம நல்லா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டிடும். கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அல்வா பதத்துக்கு நம்ம இதை சுருண்டு வரணும். இப்போ 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த டைமில் நம்ம பாதாம் முந்திரி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாதாம் இருக்குது, முந்திரி இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதே போட்டு நல்லா எல்லா மாவுலும் பண்ணுறாங்க. ராகி மாவில் பண்ணான்னா அல்வா சூப்பராக வருங்க. எவ்வளோ நல்லா ஹெல்த்தியானது ராகி மாவு. இந்த டைமில் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நான் சர்க்கரை போட்டு அடித்து வச்சுக்கிறேன். ஏலக்காய் பொடி இது, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிடுங்க. நம்ம இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒட்டாமல் வரும். சுத்தமாக ஒட்டக்கூடாது. கடாயில் நல்லா கைவிடாமல் பாருங்க, இந்த மாதிரி வரணும் அல்வா. கடாயில் ஒட்டாமல் ஓட்டு பாருங்க. கரெக்டான பக்கம் வந்துடுச்சு. நம்ம ஒரு இதில் வந்து நான் வந்து இந்த பேப்பர் எடுத்துடுறேன். அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யை ஊற்றி நல்லா இதை தடவிக்கோங்க. தடவிட்டு நல்லா ரெடி ஆச்சு. நம்ம இப்போது இதில் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுருண்டு வரணுங்க. ஒட்டவே கூடாது. அதான் அல்வா பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதிலே போட்டு லெவல் பண்ணிவிடுங்க.
இதில் பாதாம் எல்லாம் போட்டிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து நல்லா ஆறட்டும், ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஆற வச்சுக்கணும் அல்வாவை. இப்போ நம்ம வந்து தட்டில் போட்டு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கவுத்துக்கோங்க, கவுத்துட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு அல்வா. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அல்வா. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாமா? பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இதை நம்ம இப்போ கட் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்க, அடாடாடா சூப்பராக இருந்தது. இந்த அல்வாவை வீட்டில் இப்போவே இன்றைக்கே பசங்களுக்கு எல்லாரும் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தானது, உடம்புக்கு நல்லது. இந்த அல்வா யார் யாருக்கு பிடிக்குமோ அஸ்வின் சீக்ரெட்டை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம்.